அவருடைய கரம், அவருடைய கரம் நம்ம தேவைகளை சந்திக்கும், அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கும், அவருடைய கரம் நம்மளை ஆசீர்வதிக்கும். நாம் ஒரே ஒரு காரியத்தை பண்ண வேண்டும், அடிமைத்தனத்தை பெருமையாக பேசக்கூடாது, அடிமைத்தனத்தை பெருமையாக பேசக்கூடாது, பாவமான காரியத்தை, இச்சையான காரியத்தை பெருமையாக பேசக்கூடாது, அது சந்தோஷமாக இருந்தாலும் அதை பேசக்கூடாது. நான் தேவனுடைய ஜனங்களோடு நான் கிறிஸ்துவ நிமித்தமாக உபத்திரப்படுவது நான் மேன்மையாக இருக்கிறது என்று நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பொல்லாப்பு நீங்கள் புலம்பி அழக்கூடாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் பொல்லாப்பை நீங்க புலம்பி அழுவாதீங்க, ஊழியக்காரரை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரே ஆவி ஊழியர்களாக அபிஷேகத்து மேல நீங்க நாடுங்க. தேவைகள் நிறைவாக சந்திக்கப்படும், நிறைப்பே சந்திக்கப்படும். ஒரு காற்று வீச செய்தார், இவர்களுக்கு தான் பெரிய தேவைகள். ஆண்டோட பார்வைக்கு அது ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுடைய தேவைகள் தானே பெரியதா இருக்கிறது, உங்களுடைய பார்வைக்கு வேணா பெரியதா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது சிறிதா இருக்கிறதுங்க, அது எளிதா இருக்குதுங்க. நிச்சயமாக உங்கள் தேவைகள் எளிதாக சந்திக்கப்படும்.